அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாஷா அல்லாஹ், துல்காதா மாதத்தினுடைய கடைசி நாளில் நாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு துல்ஹஜ்ஜினுடைய முதல் பிறையை பார்க்கப்படும். இன்று பிறை பார்க்கப்பட்டாலோ அல்லது பிறை பார்க்கப்பட்ட செய்தி நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து வந்தாலோ நாளைக்கு துல்ஹஜ்ஜினுடைய முதல் நாள். சரிங்களா? துல்ஹஜ்ஜினுடைய முதல் நாளில் இருந்து இந்த முந்திய 10 நாட்கள் இருக்குது பாருங்கள். இந்த முந்திய 10 நாட்களுக்கு அதிகமான சிறப்பு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பிறகு நாம் தெரிந்துக்கிடுவோம். இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, யார் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறார்களோ, துல்ஹஜ்ஜினுடைய 10வது நாள் பெருநாள் தொழுகையை முடிச்சுட்டு வந்து குர்பானி கொடுக்குற முடியுமா, உலுஹியா கொடுக்குற முடியுமா? எப்படி உலுஹியா கொடுக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டிய குர்பானி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு யார் உலுஹியாவையோ குர்பானியையோ ரெண்டும் ஒன்று தான், சரிங்களா, நிய்யத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் துல்ஹஜ்ஜி 1வது பிறையில் இருந்து அந்த பிராணி அறுக்கப்படுகிற வரைக்கும் முடிகளை வெட்ட வேண்டாம், நகங்களை வெட்ட வேண்டாம், உடம்புல ஏதாவது ஒரு பகுதி இந்த பித்த வெடிப்பு மாதிரி வரக்கூடிய மக்களுக்கு அந்த தோல் இருக்கும் இல்லையா, அந்த தோலை பிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லி போட்டு அல்லாஹுடைய ரசூல் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்கம்மா. அப்போது குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நியத்து வைத்தவர்கள் இதில் கவனமாட்டு இருக்காங்க. சரிங்களா? துல்ஹஜ்ஜினுடைய 1வது நாளில் இருந்து துல்ஹஜ்ஜினுடைய அந்த பிராணி அறுத்து படுகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, முடிகளை வெட்டக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி அதை என்ன செய்துடுங்க, முடிச்சிடுங்கம்மா. இன்றைக்கி துல்காதானுடைய கடைசி நாளாட்டு இருக்கலாம், சரிங்களா, அல்லது நாளைக்கு இருக்கும், சரிங்களா. அப்போ வந்து இன்றைக்கி என்ன செய்துடுங்கிற நகங்களை வெட்டிடுங்க, முடிகளை வெட்டிடுங்க, சரிங்களா. ஒரு தியாகத்தை நாம் வெளிப்படுத்தணும் அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காண்டி, சரிங்களா. அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.